Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது My Hero Academia Season 7 Episode 19 Part 1. ஓபன் பண்ணா யுஏ ஸ்கூல்ல காட்டுறாங்க. அங்கதான மக்கள் எல்லாருமே இப்ப சேஃப்டியா இருக்காங்க. அவங்க இங்க இருந்து ஆக்சுவலா இவாக்குவேட் ஆகி வேற இடத்துக்கு போயிருக்கணும். ஆனா இன்னுமே மூவ் பண்ணாம அப்படியே ஸ்டேபிளா நின்னுட்டு இருக்காங்க. அது ஏன் என்னன்னு தெரியலையேன்னு ஒரே கலவரம். என்டேவரோட ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா இப்ப அங்கதான் இருக்குது. சொல்ல போனா அவங்களே பதட்டத்துல தான் இருக்காங்க. அப்புறம் சோசியல் மீடியால ஹீரோ சண்டை போறத பார்த்துட்டு எல்லாம் பதறுவாங்க. ஏன்னா இசுகு சண்டையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே அவனை நம்பிதான் இருக்காங்க. அவன் டுமுரா கூட விரித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனோட கையை தரையில பட விடாம முடிஞ்ச அளவுக்கு லாக் பண்ணி வச்சிருக்கான். ஆனா எவ்வளவு நேரத்துக்கு அவனால இதே மாதிரி ஹோல்ட் பண்ண முடியும்னு தெரியல. அதே நேரம் இங்க போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல காட்டுறாங்க. அதுல செக் பண்ணி பார்க்கும்போது சில பிளாக்ஸ் எல்லாமே மூவ் ஆகுது. ஆனா அத உள்ள இருந்து யாரோ தடுத்துட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, ஆல்பாரோனோட பிளாக் ஷிப்ஸ்ங்க. அதுல ஒருத்தன் தான் இவன். ஸ்கெப்டிக் எதை சொல்றானோ அதை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. அவங்க கூட தான் முன்னாடி கான்டாக்ட்ல இருந்தாங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டு தான் இருந்தான். ஆனா இப்ப அவங்க கூட கான்டாக்ட் இல்ல. ஏன்னா அவனை தாங்க புடிச்சிட்டாங்களே. சோ என்ன பண்றது தெரியாம ஃபர்ஸ்ட் முழிப்பான். ஆனா அதுக்கப்புறம் எப்படியாச்சும் ஆல்பாரோனுக்கு நம்மளால என்ன முடியும்னு காமிச்சே ஆகணும். இன்னைக்கு நாள் முடியும் போது ஆல்பாரோனுக்கு தான் இந்த உலகம் சொந்தமா இருக்கணும். நம்ம ஏதாச்சும் பண்ணாம விட்டோம்னா நம்மளோட லைஃபும் டன் நடங்கடக்காதான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்படி இங்க ஒருத்தன் இருக்கிறத ஹீரோ ஒருத்தன் பாத்துருவான். டே பிளாக் ஷீப், உன்னை நான் விட மாட்டேன்டான்னு அவனை பிடிக்க வர்றதுக்குள்ளேயே அந்த கிறுக்கு பைய ஷார்ட் சர்க்கியூட் பண்ணதுனால அங்க பிளாஸ்ட் ஆகி ஒரே ஒரு பிளாக் மட்டும் உடஞ்சு அப்படியே கீழே விழும். உடனே அந்த மக்கள் மேல விழாம டெட்ஸோ அடிச்சு புரண்டு போய் தடுக்க போவான். பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே யாரோ தடுத்துட்டாங்க. யாருன்னா வேலையை விட்டு போன ஒரு ஹீரோ. அதே விஷயம் தான் நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சுமே என்னால இதை ஸ்டாப் பண்ண முடியல. என் பாடி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுதுன்னு இதுக்கு முன்னாடி நம்ம இசுகு மிடோரியா பண்ணா பாத்தீங்களா? அதாவது முதல் எபிசோட்ல கச்சான காப்பாத்த போனானே குயிக்ஸ் பவர் இல்லாதப்பவே அதே மாதிரி இவருக்கும் பாடி ஆட்டோமேட்டிக்கா மூவ் பண்ணி வந்து ஹெல்ப் பண்ணுது. எங்க போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல எல்லாம் மண்டே பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா ஆல் ஃபார் ஒன் கடைசியா நம்மளால எல்லாத்தையுமே சம்பவம் பண்ணல. அப்படி சம்பவம் பண்ணிட்டு இடோ சிட்டிக்கு மேல பறந்து போயிட்டு இருக்கானாமா. உடனே அடுத்து கேட்ட கேள்வி, யாரா இனி சண்டை போடுறதுக்கு இருக்கான் தான். எல்லாத்துக்கும் கால் பண்ணி பாத்துட்டாங்க. எல்லாருமே பாடியை பஞ்சர் பண்ணி அங்கங்க இப்ப செதறி கிடக்குறாங்களாமா. அந்த டைம் இன்னொருத்தன் உயிர் போற மாதிரி கத்துவான். ஐயோ ஹீட் சிக்னேச்சர் மாறுதேன்னு. ஏன்டா பண்ணாட? ஏன் நம்ம எண்டேவர் செத்துட்டாரான்னு கேட்டா, ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, மனுஷன் நல்லா தான் இருக்காரு, ஒத்த கைய மட்டும் ரெட்ட பாலத்துக்கிட்ட போட்டாரு. இந்த டாபின்னு ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானே அந்த ஜென்டில்மேன் அவனோட மொத்த ஹீட்டையுமே அவனோட பாடியில ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கானாமா. அதுவும் சும்மா இல்ல, நல்லா கம்ப்ரஸ் பண்ணி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப அவ ஒரு மனித வெடிகுண்டு. இன்னும் டைம் பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கும் கம்மியா தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மொத்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி இந்த பிரஷர்ல வெடிப்பான் பாருங்க. ஒத்த ஆள் தான் 5 கிலோமீட்டருக்கு எல்லாம் க்ளோஸ். ஒரு பயம் உயிரோட போக முடியாது. இதை கேட்டோன்னு தூக்கி வாரி போடுது. இல்ல இன்னொரு காமெடி என்னன்னா 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல தான் யுஎஸ் ஸ்கூல்ல இருந்து இவாக்குவேட் பண்ணி ஷிகெட்சுக்கு போறாங்கல்ல, அந்த ரூட் போகுது. அதாவது சிவிலியன்ஸ் எல்லாம் தப்பிச்சு போற ரூட். அது பிளாஸ்ட் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க மாட்டிக்குவாங்க. அவங்களால சேஃப்டியா அங்க போய் சேர முடியாது. டாபி எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றானா. மேக்ஸிமம் அவனுக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்ல. ஒருவேளை ஸ்கெப்டிக் இந்த மேட்டரை லீக் பண்ணிருப்பானோன்னு ஒரு டவுட் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே ஒரு பிளாக் ஷிப் இருக்கான். அவன் ஸ்கெப்டிக் இன்ஃபார்ம் பண்ணி ஸ்கெப்டிக் டாபிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. அதனாலேயே உடனே அவங்களை கான்டாக்ட் பண்ணி வெடிக்கிற ஜோன்ல இருந்து தள்ளி போக சொல்லுவான். பட் ஆல்ரெடி அங்க இருக்க பிளாக் ஷிப்ஸ் எல்லாம் பண்ண வேலையில கண்ணா பின்னாடி வெடிச்சு செதறிட்டு இருக்குது. மக்கள்லாம் எமர்ஜென்சி ஹேட்சுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆமா, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எத்தனை மக்களை தான் காப்பாற்ற முடியும்? இப்ப அடுத்த பஞ்சாயத்து ஆல் ஃபார் ஒன் ஃபிளையிங்ல போயிட்டு இருக்கான்னு சொன்னாங்கல்ல, அவன் இப்ப நேரா டொமுரா இருக்க லொகேஷனுக்கு போயிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பயங்கர டேஞ்சரான டேமேஜான ஆளுங்கன்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அட் அ டைம்ல 2 பேரும் மட்டும் ஒரே இடத்துக்கு வந்தானுங்க. இந்த உலகத்தையே ரெண்டாக்கிடுவானுங்க. அவனுங்களை தடுக்கிற அளவுக்கு பவர் யாருகிட்டயும் இல்ல. சரி, ஏதாச்சும் பேக்கப் டீ கப்னு இருக்காடான்னு கேட்டா நோ வே, வேணா நம்ம தான் போய் காலில் விழுந்து கதறலாங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. இருக்காங்க இன்னும் அடிபடாத சில பல ஹீரோஸ் எல்லாம் அங்க இருக்காங்க. ஆனா அவங்க அந்த லொகேஷனுக்கு போய் சேர்றதுக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சு போயிடும். டைமுக்கு அவங்களால போக முடியாது. என்ன பண்ணலாம் நமோசான்னு கேட்டா மனுஷன் அப்படியே பேய் அடிச்ச மாதிரி இருப்பாப்ல. அதே நேரம் இங்க டோடோரோக்கி பாத்தீங்கன்னா செம டயர்டு. அல்ல வேலை லீடா இருந்ததுனால அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவான். இப்ப இவங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்னா ஆல் ஃபார் ஒன் நம்ம இசுகு மிடோரியாவை நோக்கி தான் போயிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் தேவையில்ல. டோடோரோக்கியால முடியல, வேணாண்டா ரெஸ்டடுன்னு சொன்னா கேட்க மாட்டான். அவன் பிரதர் பஞ்சாயத்து பண்ணிட்டான். அதுக்காண்டி அதையே நினைச்சுட்டு இருக்க முடியுமா? எவ்வளவு பெரிய கஷ்டம்னாலும் ஃபேஸ் பண்ணித்தானே ஆகணும். இதை நினைச்சு லீடாவும் கவலைப்படுவான். அவன் அண்ணனை தடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு போறானா. ஏன்னா அங்க இருந்து அவன் கிளம்புறான்னு தெரிஞ்ச உடனே வண்டையா திட்டி வாடா சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டா, ஏன் டார்கெட் நீ இல்லடா ஏன் அப்ப என்ன சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இப்படி இவங்க 2 பேரும் மாத்தி யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம ஆல்மைட் லைன்ல வருவாரு. அவரு பேசுறதை இவங்களும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இங்க பாருங்க கண்ணுகளா, இப்ப நமக்கு சுத்தமா டைம் இல்ல. நீங்க எவ்வளவு சீக்கிரமா போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா குங்காக்கு போங்க. டாபி வெடிச்சு திரிக்க போறான். அப்படி மட்டும் அவன் வெடிச்சானா இவாக்குவேஷன் பிளாக் வந்து கம்ப்ளீட்டா பிளாஸ்ட் ஜோன் ஆயிரும். அதனால
இதனால மக்கள் ஏகப்பட்ட பேர் சாவாங்க. இப்போதைக்கு எண்டேவர் டாபியை உருட்டிட்டு இருக்காரு. பட் அவரால டெஃபினட்டா அந்த எக்ஸ்ப்ளோஷனை தடுக்கவே முடியாது. சோ லீடா உன்னால ஓட முடியும்னு எனக்கு தெரியும். டோடோரோக்கி உன்னோட மைண்டும் பாடியும் ஒரே யூனிட் தான். இந்த வேலையை உன்னால தான் பண்ண முடியுங்கிற மாதிரி அவனை உசுப்பேத்தி விடுவாரு. ஆனா அவன் என்ன சொல்லுவான், ஆல்ஃபா ஒன் வந்துட்டு இருக்கான், அவனை சமாளிக்கணுமேனு சொன்னா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவனை தடுக்கலாம் ஸ்ட்ராங்கான ஆள் இருக்காங்க. இன்னும் டவுட்டோடயே நீ சண்டை போட்டுட்டு இருந்தீனா கடைசி வரைக்கும் உன்னால வின் பண்ண முடியாது. நீயே டிசைட் பண்ணி என்ன பண்ணுன்னு. நீ போய் டோயாவை தடுத்தாதான் மத்தவங்க எல்லாருமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அண்ட் உன்னால மட்டும்தான் அது முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க இருந்து குங்காக்கு போகணும்னா உங்க 2 பேரு காம்போ தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அடிச்சு நவுத்துங்க, எங்களோட நம்பிக்கை இப்போதைக்கு நீங்க மட்டும்தான். அப்படி இப்படின்னு வேலையை சொல்லி விட்டாரு. மனுஷன் என்ன பிளான் பண்ணிருக்காருன்னு தெரியல. இப்ப மேட்டர் என்னன்னா, குங்கா ஒண்ணு இங்க இருந்து பக்கத்துல எல்லாம் இல்ல, ரொம்ப தூரம் போகணும். மினிமம் ஒரு 500 கிலோமீட்டர் இருக்காது. அது எப்படி 10 நிமிஷத்துல போய் சேருவானுங்க? அதுவும் அதுக்குள்ள அவன் வெடிச்சிருவானே. லீடா வேற சண்டை போட்டு அவனோட இன்ஜின் ஹீட் ஆயிருக்குது. என்ன பண்ணலான்ட்டு கேட்கும் போது அவன் மாஸ்க கழட்டி இவனுக்கு மாட்டி விட்டுட்டு, ஒன்னும் பஞ்சாயத்துல மழை பெஞ்சதுல என்னோட இன்ஜின் லெக் எல்லாமே கூல் ஆயிருச்சு, இப்ப என்னால ஓட முடியும்னு சொல்லி அவனை முதுகுல ஏத்திட்டு ரெடியான்னு சொல்லிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பான். அதே ஹீரோ கில்லர் ஸ்டெயின் பார்த்துட்டு மத்தவங்களுக்காண்டி போராடுறாங்களான்னு ஷாக்காலு கூடுவான். ஏன்னா ஹெல்மெட்டுக்கு அப்புறம் யாருமே மத்தவங்களுக்காண்டி நின்னு போராடி அவன் பார்க்கல, எல்லாம் ஃபேமுக்காண்டி தானே பண்றாங்கன்னு சொன்னா. இப்ப நம்ம பழகு இப்படி அடுத்தவங்களுக்காண்டி போறதை பார்த்துட்டு அசந்துட்டான். லீடா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பிச்சுக்கிட்டு போவான் பாருங்க வேகம். அடேங்கப்பா, அவன் போற வேகத்துல 2 பக்கம் இருக்க பில்டிங்கே இடிச்சு விழும். அப்படி ஒரு வேகம். இங்க நம்ம ஹெல்மெட் லீடா டோடோரோக்கி 2 யங்கான பாய்ஸ் கிட்ட அந்த வேலையை நான் ஒப்படைச்சிட்டேன். இனி நீங்க தான் அதை பாத்துக்கணும். இனி இதுக்கப்புறம் என்னுடைய டர்ன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம போலீஸ் ஆபீசர் நமோசா ஹெல்மெட்டுக்கு போனை போட்டு பச்சையா திட்டிட்டு இருப்பான். யோ என்னையா யோசிச்சுட்டு இருக்க, என்ன யோசிச்சுட்டு இருக்க, கிறுக்குத்தனமா இருந்த 2 பேர்த்தையும் அனுப்பி விட்டுட்டு ஆல்பா ஒன்ன வேற யாரையா தடுப்பா, என்னையா பண்ண போறேன்னு கேட்டா ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, இது என்னுடைய சண்டை. பழைய மெமரிஸ் எல்லாம் திருப்பி வருது. பல காலமா இவங்க 2 பேத்துக்கு சண்டை போயிட்டு இருக்குது. நம்ம டொமராஷி கரக்கியோட வெறுப்பு இவன் அஃபெக்ட் பண்ணிருக்குதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். சோ அப்படி இருக்கும்போது நீ என்னை அவாய்ட் பண்ண முடியாதுன்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க நமோசா புடிச்சு வண்டையா திட்டுவான். யோ உன்கிட்ட தான் குயிக்ஸ் பவரே இல்லையே, சண்டை போடுறேன்னு மண்டையா உடைச்சிட்டு இருக்காதையா, வந்துட்டு இருக்கான், ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துக்க, இல்ல தூக்கி போட்டு வாயிலே மிச்சிருவான்னு சொன்னா மனுஷன் கேட்கற மாதிரி இல்ல, போஸ்ட் கொடுத்துக்கிட்டே நிப்பாரு. என்னடான்னு பார்த்தா அயன்மேன் மாதிரி மனுஷன் ஏதோ டெக்னாலஜி பேக் ரெடி பண்ணி வச்சிருக்காரு போல. நான் வர்றேன் தனியா வாடா, இன்னைக்கு நீயா நானானு பாத்துறலான்னு அப்படியே சூட்டு ஒண்ணு ரெடி ஆகும். என்ன சீனு. சரி, இதுக்கப்புறம் ஹெல்மெட்டுக்கும் ஆல்பா ஒன்னுக்கும் ஃபைனலா ஒரு சண்டை நடக்க போகுது. அந்த சண்டை எப்படி இருக்குது, நம்ம பயிலுக்கு டைமுக்கு போய் சேர்ந்தானுங்களா, டாபியை தடுத்தானுங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.